ஒவ்வொரு நாளுமே இந்த வேலைக்காரி ஒரு ஸ்பூனை வச்சு அவளோட காலில் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்து அதோட குடிக்கிற சூப்பில் அவளோட எச்சியை துப்பி அந்த ஸ்பூனையும் அதில் வச்சு கொண்டு போய் கண்ணு தெரியாத அவளோட முதலாளி அம்மாவுக்கு டெய்லியும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. இத்தனை நாளாக அது தெரியாம குடிச்சிட்டு வந்த இவங்க இன்னைக்கு திடீர்னு அந்த வேலைக்காரியை ஓங்கி ஒரு அறை விட்டு சூப்பு ரொம்ப சூடா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த வேலைக்காரி சூப்பு ஒன்றும் சூடாலாம் இல்லையே அப்படின்னு சொல்லுவா. உடனே இவங்க ஓ அப்படியா இந்த சூப்பு சூடாலன்னு நீ சொல்றல அப்ப நீயே இதை குடிச்சு காட்டுன்னு சொல்லுவாங்க. இவளுமே வேற வழியே இல்லாம ஒரு அருவருப்போட அந்த சூப்பை குடிக்கிறா. உடனே கோவம் தலைக்கேறி இவளுக்கு எப்படியாச்சும் ரிவெஞ்ச் கொடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சு பயங்கரமான ஸ்டொமக் பெயின் தர மாதிரி இருந்த பிரேக்ஃபாஸ்ட்ல கலந்து விட்டுருவா. ஆனா அதையும் இவ கண்டுபிடிச்சிட்டு அவ வரதுக்குள்ள 2 பேரோட சாப்பாடு பவுலையும் மாத்தி வச்சிருவா. அந்த வேலைக்காரையுமே சாப்பிட வந்து உட்காந்துடுறா. அந்த கண்ணு தெரியாதவ சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து இவ எப்படி இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல மருந்து ஸ்டார்ட் ஆயிடுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டே இவளுமே சாப்பிட ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றதை பாக்குறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்துல இவ நினைச்ச மாதிரியே அந்த கண்ணு தெரியாதவ வயிறை பிடிச்சிட்டு வேகமா எந்திரிச்சு வாஷ்ரூம் போறதை பார்த்து இவ பயங்கரமா சந்தோஷப்படுறா. மருந்து வேலையை செஞ்சிருச்சு அப்படின்னு இவ நினைக்கும் போது இவளுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. உடனே எந்திரிச்சு வாஷ்ரூம் போறான். ஆனா அந்த கண்ணு தெரியாதவ ஆல்ரெடி வாஷ்ரூம்குள்ள போய் டோர் லாக் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. அவ பண்ண தப்புக்கு இதுதான் தண்டனைன்னு சொல்லிட்டு உள்ள காமா நின்று மேக்கப் பண்ணிட்டு இருப்பா. அவ ஒரு அளவுக்கு மேல பாவம் இவ தாங்க மாட்டான்னு சொல்லிட்டு அவளே கதவை திறந்துருவான். இவளுமே உடனே போயிட்டு வந்துட்டு அப்பாட சாமி முடிஞ்சிடான்னு நினைக்கும் போது ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்தா இருக்கும் போல அன்னைக்கு ஃபுல்லா போயிட்டு வந்துட்டுமா தான் இருக்கா. அடுத்தடுத்து இவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை கண்டிப்பான முறையில சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் கமெண்ட் பண்ணணும். பார்க்கலாம் எத்தனை பேருக்கு பார்ட் 2 வேணும்னு சொல்லிட்டு.